வெல்கம் டு கிட்ஸ் ஸ்போக்கன் வேர்ல்டு. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் எ நைஸ் கப் ஆஃப் டீ. இதை எழுதின ரைட்டர் ஜார்ஜ் ஆர்வெல். இந்த ரைட்டரோட பென் நேம் தான் ஜார்ஜ் ஆர்வெல். ஆனால் இவரோட உண்மையான பேர் வந்து எரிக் ஆர்த்தர் பிளைர். இந்த ஆத்தர் ஒரு இங்கிலீஷ் நாவலிஸ்ட், எஸ்ஐயிஸ்ட், ஜேர்னலிஸ்ட் அண்ட் கிரிட்டிக். கிரிட்டிக்னா யாரு? ஒரு விமர்சகர். இந்த ஜார்ஜ் ஆர்வெல் வந்து நிறைய பொயட்ரி எழுதியிருக்காரு, ஃபிக்ஷன்னா கதைகளையும் எழுதியிருக்காரு. 1945 வந்து பிரிட்டிஷ் ரைட்டர்ஸ் ஒரு 50 பேரை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது கிரேட்டஸ்ட் ரைட்டரா, நல்ல ரைட்டர்னு செலக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த 50 ரைட்டர்ஸ்ல இவர் வந்து செகண்ட் ரைட்டர், அதாவது செகண்ட் கிரேட்டஸ்ட் ரைட்டரா வந்து இருந்திருக்கிறாரு. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ரைட்டர். இவ்வளவுக்குள்ள ஒரு பெஸ்ட் ரைட்டரா இருக்கிற இந்த ஜார்ஜ் ஆர்வெல் வந்து ஒரு டீ எப்படி போடணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு 11 பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்காரு. அதாவது 11 ரூல்ஸ் வந்து சொல்லியிருக்காரு. அதை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இந்த லெசன்ல சொல்லியிருக்கிறாரு. இந்த 11 ப்ரொசீஜரையும் ஃபாலோ பண்ணா ஒரு நைஸ் கப் ஆஃப் டீ வந்து நம்ம போடலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு. நம்ம இப்போ லெசனுக்குள்ள போலாமா? இந்த லெசன் ஒரு எஸ்ஐ டைப் தான். அந்த எஸ்ஐல தான் ஜார்ஜ் ஆர்வெல் எப்படி வந்து ஒரு டீ போடணும், பெஸ்ட் டீ எப்படி போடணும்னு சொல்லிட்டு ஒரு 11 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்காரு. நீங்க இப்போ வந்து எந்த குக்கரி புக் பார்த்தாலும், குக்கரி புக்னா என்னது, ஒரு சமையல் புக்கை பார்த்தனா அதுல வந்து டீ போடுற ரெசிபி வந்து அதுல கொடுத்துருக்கவே மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த ரைட்டர் சொல்றாரு. ஒருவேளை அந்த புக்ல டீ போடுற ரெசிபி கொடுத்துருந்தாலும் ஒரு ஃபியூ லைன்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க, முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆத்தர் சொல்றாங்க. டீ அப்படிங்கிறது வந்து ஒரு நாகரிகத்துல ஒன்னாவே ஆகி போயிடுச்சு. நிறைய கண்ட்ரியில, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அங்கெல்லாம் டீங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்னா ஆகிட்டு. அந்த மாதிரி டீ அப்படிங்கிறது ஒரு சிவிலைசேஷன்னா ஒரு நாகரிகமாகவே ஆனதுனால நான் வந்து இப்படிதான் டீ போடணும் அப்படின்ட்டு ஒரு ரூல் சொல்றப்ப நிறைய பேர் வந்து வயலண்ட் டிஸ்பியூட்ஸ், அதாவது வன்முறை மோதலா கூட மாறிடலாம். இது வந்து நான் இப்படிதான் ஃபாலோ பண்ணணும்னு சொல்றப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் சொல்றாங்க. ஆத்தர் வந்து இதுல 11 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. அதுல 2 பாயிண்ட் வந்து எல்லாருமே பொதுவாக அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஓகே, இது வந்து கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஆனா ஒரு 4 பாயிண்ட் மட்டும் ஒரு கான்ட்ரோவர்ஷியலா இருக்கும், முரண்பாடா இருக்கும். எல்லாருமே அவ்வளோ சீக்கிரம் அது வந்து சர்ச்சைக்குள்ளாகும், அதாவது அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஆனாலும் அந்த ஆத்தர் வந்து ஜார்ஜ் ஆர்வெல் அவரோட 11 ரூல்ஸையும் இந்த ரெசிபியில நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரூல் என்னன்னா, எல்லாருமே இந்தியன் டீ ஆர் சிலோனிஸ் டீ, சிலோனிஸ்னா யாரு, இலங்கையர்கள் இருக்காங்களா, அங்க உள்ள டீ தான் நம்ம யூஸ் பண்ணணும், இல்லைன்னா இந்தியன் டீ தான் நம்ம யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சைனீஸ்ல உள்ள, அதாவது சைனாவுல உள்ள டீலாம் வந்து அதுல வந்து நிறைய குட் குவாலிட்டிஸ் இருந்தாலும் கூட அது வந்து ரொம்ப சிக்கனமானது. ஏன்னா வந்து சைனாலெல்லாம் பாலே ஆட் பண்ண மாட்டாங்களாம், மில்க் ஆட் பண்ணாமல் தான் குடிப்பாங்களாம். அதனால அப்படி குடிக்கிறப்ப அது ஒரு ஸ்டிமுலேஷன் கொடுக்காது, ஒரு உற்சாகத்தை கொடுக்காது சைனா டீ அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் சொல்கிறாங்க. சைனா டீயை வந்து குடிக்கிறப்ப ஒருத்தவங்க வந்து வைசராக ஃபீல் பண்ண மாட்டாங்க. வைசர்னா ஒரு அறிவு வளராது, ஒரு பிரேவர், ஒரு ஸ்ட்ராங்காகவும் ஃபீல் பண்ண மாட்டாங்க. அதை குடிச்சு முடிச்சோன்னா ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடும் அவங்களுக்குள்ள வராது. அதே நீங்கள் இந்தியன் டீயை வந்து குடிச்சிங்கன்னா எ நைஸ் கப் ஆஃப் டீ அப்படிங்கிற ஒரு ஃபீலும் உங்களுக்குள்ள வரும், ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கும்னு சொல்லிட்டு ஆத்தர் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல சொல்றாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன, நம்ம வந்து இந்தியன் டீ தான் யூஸ் பண்ணணும், இல்லைன்னா சிலோனிஸ் டீ தான் யூஸ் பண்ணணும். செகண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, நம்ம வந்து கொஞ்சம் டீ தான் போடணும், ஸ்மால் குவான்டிட்டிஸ் ஆஃப் டீ தான் நம்ம போடணும். அதுவும் டீ பாட்ல தான் போடணும். டீ பாட்னா என்ன, டீ போடுறதுக்குன்னு பாத்திரம் வச்சிருப்போம்ல, அதுல தான் நம்ம டீ போடணும். ஒரு ஏர்ன்னா என்னன்னா, கடைகள்லனா பெரிய பாத்திரத்துல டீ போட்டு வைப்பாங்கல்ல, நிறைய டீ போட்டு வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி போட்டு வச்சோன்னா அது வந்து டேஸ்டாகவே இருக்காது, டேஸ்ட்லெஸ்ஸாக தான் இருக்கும். ஆர்மிலெல்லாம் டீ போடுறது எதில் போடுவாங்கன்னா கால்ட்ரான்னா என்னென்னா ஒரு பெரிய கொப்பரையில் போடுவாங்களாம். அந்த டீயெல்லாம் குடிச்சு பார்த்தா எப்படி இருக்குமாம்னா, ஒரு கிரீஸ்னா இந்த பசபசன்னு இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு பொருளை சாப்பிட்ட மாதிரி இருக்குமா. ஒயிட் வாஷ்னா சுண்ணாம்பு குடித்த மாதிரி ஒரு ஃபீல் வருமா. அந்த டீ வந்து சுத்தமாக நல்லா இருக்காது. அந்த கால்ட்ரான் பெரிய கொப்பரையில் போட்டு வச்சு குடிக்கிறதுனால நல்லாவே இருக்காதான். அதனால ஸ்மால் குவான்டிட்டிஸ் தான் போடணும், அதாவது அளவு வந்து கம்மியாக போட்டால் தான் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம டீ பாட், அதாவது டீக்காக யூஸ் பண்ணுற பாத்திரம் வந்து மேட் ஆஃப் சைனாவாக இருக்கணும். சைனாவில் மேட் பண்ண பாத்திரமாக இருக்கலாம், இல்லைன்னா எர்த்தன்வேர்னா என்னது, மண்பாண்டத்தில் செய்த ஒரு பானையாக கூட இருக்கலாம். நீங்கள் வந்து சில்வர் பாத்திரம், இல்லைன்னா பிரிட்டானியா வேர்னா என்னென்னா வெள்ளி மாதிரி பார்க்குறதுக்கு தெரியும், அது ஒரு மெட்டல். அந்த பாட்டிலனா நம்ம போட்டோன்னா அது வந்து நல்லா இருக்காதான், டீ வந்து நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு ஜார்ஜ் ஆர்வெல் வந்து சொல்கிறாங்க. அதுவும் எனாமல் வச்ச பாத்திரத்தை
பாத்திரத்தில் போட்டுறவே கூடாது டீ அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் வந்து சொல்கிறாங்க. அதுக்கு வந்து பியூட்டர் டீ பாட், பியூட்டர்னா தகரத்தில் மேக் பண்ண அந்த டீ பாட், அதை டீ பாத்திரத்தில் போட்டால் கூட நல்லதாக இருக்குமா. ஆனால் வந்து இந்த காலத்தில் வந்து அந்த மாதிரி பாத்திரங்கள் வந்து ரேராக கிடைக்கிறதே ரேருன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதில் போட்டால் கூட டீ பரவலாமல் இருக்கும். ஆனால் பெஸ்ட்டு எதுன்னா டீ பாட் வந்து சைனாவில் மேட் பண்ணதாக இருக்கணும், இல்லைன்னா எர்த்தன்வேர் மண்பாண்டத்தில் செய்த பானையில் போட்டால் கூட ஓகே. அந்த டீ பாட்டு தான் பெஸ்ட்டு. ஸ்மால் குவான்டிட்டிஸ், கம்மியான அளவுலையும் டீ போடணும், குப்பரையிலெல்லாம் போடக்கூடாது. இதுதான் செகண்ட் பாயிண்ட். தேர்டு பாயிண்ட் என்னென்னா, டீ பாத்திரத்தை ஃபஸ்ட்டு அடுப்பில் வச்சு சூடு பண்ணணுமா. சூடு பண்ண பிறகு தான் நம்ம வந்து அந்த ஹாட் வாட்டரை ஊற்றணும். நம்ம வந்து யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், டீ பாத்திரத்தை அடுப்பில் வச்சு தண்ணியை ஊற்றி அப்படி கொதிக்க விடுவோம்ல, அந்த மாதிரி பண்ணக்கூடாதான். ஃபஸ்ட்டு வந்து பாத்திரம் சூடாகணும். அதுதான் தேர்ட் பாயிண்ட். ஃபோர்த்து பாயிண்ட், டீ வந்து நல்லா ஸ்ட்ராங்காக போடணுமா. இப்போ டீ பாட்டில் வந்து நீங்கள் 1 லிட்டருக்கும் கொஞ்சம் கம்மியாக வைக்கிறது தான் குவாட். குவாட்டுனா என்னென்னா, அளவு வந்து 1 லிட்டருக்கும் கொஞ்சம் கம்மியாக டீ போடுறீங்கன்னு வைங்களேன். அது வந்து விளிம்பு வரை நீங்கள் ஃபில் பண்ணி வச்சுருக்கீங்க பாத்திரத்தில், விளிம்பு வரைக்கும் நீங்கள் வந்து டீ போடணும்னா அதுக்கு வந்து 6 ஹீப்டு டீஸ்பூன் வந்து போடணுமா. அதாவது 6 டீஸ்பூன் ஃபுல்லாக அந்த டீ தூள் வந்து போடணுமா. அப்போ தான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குமா. டீ வந்து ஸ்ட்ராங்கே இல்லாமல் நிறைய கப் ஆஃப் டீ வந்து குடிச்சிட்டே இருக்கோம்னு வைங்களேன். ஒரு 20 கப்பு குடிக்கிறதுக்கு அதுக்கு ஒரே ஒரு கப் டீ குடித்தா போதும். அதுவும் ஸ்ட்ராங்காக குடித்தா வந்து நமக்கு வந்து எனர்ஜெட்டிக்காக இருக்கும். அது ஸ்ட்ராங்காக இல்லாமல் வந்து நீங்கள் எத்தனை டீ குடித்தாலும் அது வந்து யூஸ் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த ஆத்தர் சொல்கிறாங்க. யூஸ்வலாக வந்து டீ லவர்ஸ் இருப்பாங்கல்ல, அதாவது டீ வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு குடிக்கிறவங்க இருப்பாங்கல்ல, அவங்களுக்குலாம் ஸ்ட்ராங்கான டீ தான் வந்து பிடிக்குமா. அதுவும் அந்த காலத்துலனா இந்த ஓல்டேஜ் பிரிசனர்ஸ் இருப்பாங்கல்ல, அதெல்லாம் வயசாகி போன அந்த சிறைச்சாலை கைதிகள் இருப்பாங்கல்ல, அவங்க இருக்கிற பிரிசனுக்கெலாம் வந்து நல்ல ஸ்ட்ராங்கான டீ தூளாக சென்ட் பண்ணுவாங்களாம், நிறைய சென்ட் பண்ணுவாங்களாம். ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும், அவங்க வந்து ஏஜ் ஆகிட்டுல ஓல்டேஜாக இருக்கிறதுனால ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய டீ தூள் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்களாம். ஏன்னா வந்து டீயை ஸ்ட்ராங்காக போடணும்னு சொல்லிட்டு. அப்போ ஃபோர்த் பாயிண்ட் என்ன, டீ வந்து ஸ்ட்ராங்காக போட்டு குடிக்கணும். ஃபிஃப்த் பாயிண்ட் வந்து டீ தூளை நேராக டீ பாட்டுக்குள்ளே தான் போடணும். அதுக்கு வந்து ஸ்ட்ரெயினரோ யூஸ் பண்ணக்கூடாது, இல்லைன்னா மஸ்லின் பேக் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. மஸ்லின் பேக், ஸ்ட்ரெயினர்னா என்ன, அதாவது டீ தூளை வந்து ஒரு பாக்கெட்டில் அப்படியே அடைச்சி வச்சுருப்பாங்க. அதை வந்து உள்ளே போட்டோன்னா அங்கெங்கன்னு டீ தூள் ஸ்ப்ரெட் ஆகாமல் அந்த கவருக்குள்ளே கிடக்கும். அந்த டீயோட எக்ஸ்ட்ராக்ட் இருக்குல்ல, அந்த சாறு மட்டும்தான் உள்ளே இறங்கும். அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதான். நேராக அந்த மாதிரி ஸ்ட்ரெயினர்லாம் யூஸ் பண்ணாமல் மஸ்லின் பேக்கும் யூஸ் பண்ணாமல் அப்படியே டீ தூளை டீ பாட்டுக்குள்ளே விட்டு கொதிக்க விடணுமா. நிறைய கண்ட்ரீஸ்லனா அந்த டீ பாட்டுக்குள்ளே ஒரு டார்ஜிலிங் பேஸ்கெட்ஸை வந்து தொங்க விட்டுருப்பாங்களாம். டார்ஜிலிங் பேஸ்கெட்னா அப்படி தொங்குற ஒரு ஸ்ட்ரெயினர் மாதிரி தொங்க விட்டுருப்பாங்களாம். அதுக்குள்ளே நம்ம டீ தூளை போட்டோன்னா அந்த பேஸ்கெட்டுக்குள்ளே அந்த டீ எல்லாம் படிஞ்சு போயிடும். அதாவது இந்த பாலோட மிக்ஸ் ஆகாது அந்த டீ லீவ்ஸ்லாம். எதுக்காக இப்படி பண்ணுவாங்களான்னா, டீ லீஃப் வந்து நம்ம உடம்புக்கு தீங்கு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்களாம். ஆனால் வந்து உண்மையிலே இந்த டீ லீவ்ஸ் வந்து நம்ம மாடரேட் அளவில் கன்சியூம் பண்ணலாம். அதாவது ஒரு குறிப்பிட்ட அளவு டீ தூள் வந்து நம்ம உடம்புக்குள்ளே போனாலும் அந்த டீ லீவ்ஸ் வந்து நமக்கு வந்து எந்த கெடுதலும் அளிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆத்தர் வந்து சொல்கிறாங்க. நம்ம வந்து ஸ்ட்ரெயினர் யூஸ் பண்ணி இல்லைன்னா மஸ்லின் பேக்லாம் யூஸ் பண்ணி அந்த டீ தூளை வந்து போடுறப்ப வந்து அது வந்து நல்லா வந்து அந்த டீயோட கஷாயம் வந்து உள்ளே இறங்காதான். 6th பாயிண்ட், டீ போடுறதுக்கு வந்து நம்ம கெட்டில் யூஸ் பண்ண சொல்கிறாங்க. நம்ம ஜார்ஜ் ஆர்வெல். கெட்டில்னால் என்ன, நீங்கள் வந்து இந்த பிக்சரில் பாருங்கள், இதுதான் கெட்டில். இதில் வந்து நம்ம ஒன் மொமெண்ட்டில் ஈஸியாக வாட்டரை வந்து பாயில் பண்ண வச்சிடலாம். அப்படி பாயில் பண்ணுறது வந்து டீக்கு வந்து எவ்வளோ ஹீட்டாக நமக்கு வந்து தண்ணி வேணுமோ அதை இந்த கெட்டிலில் வச்சு சூடு பண்ணிவிட்டு அப்புறமா அந்த டீ பாட்டில் வந்து நம்ம ஊற்றி டீ போட்டுக்கலாம். அதனால இன்ஸ்டண்ட்டாக உடனே இமீடியட்டாக நம்ம வாட்டரை பாயில் பண்ண வைக்கிறதுக்கு இந்த கெட்டில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சடனாக வந்து உடனே நம்ம டீ போட்டுக்கலாம். ஸோ த 6th பாயிண்ட் இஸ் வி மஸ்ட் யூஸ் கெட்டில். கெட்டில் வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து வாட்டரை பாயில் பண்ணி ஈஸியாக டீயை ப்ரிப்பேர் பண்ணிடலாம். 7th பாயிண்ட், நம்ம வந்து டீ போட்டு முடிச்ச பிறகு அதை வந்து நல்லா ஸ்டிர் பண்ணணுமா. ஸ்டிர்னா என்னது, நல்லா கலக்கணும். அப்படி கலக்காட்டனா அந்த பாட்டையாவது நல்லா ஷேக் பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த லீவ்ஸில் உள்ள எக்ஸ்ட்ராக்ட் எல்லாம் தனியாக பிரிஞ்சு அந்த டீயில் வந்து மிக்ஸ் ஆகுமா. 8th பாயிண்ட், நம்ம யூஸ் பண்ணுற டீ கப் வந்து எப்படி இருக்கணும்னா சிலிண்டரிக்கல் டைப் ஆஃப் கப், அதாவது சிலிண்டர் ஷேப்பில் இருக்கிற கப்பாக வந்து இருக்கலாம். அப்போ தான் வந்து உள்ள நல்லா ஆழமாக இருக்கும் அந்த கப்பு. ஒருவேளை நீங்கள் இப்படி ஆழமே இல்லாமல்
ஃப்ளாட்டாக இருக்கிற கப்பை வந்து யூஸ் பண்ணிங்கன்னா அந்த டீ வந்து உடனே சூடு வந்து ஆறி போயிடும். நீங்கள் குடிக்கிறதுக்குள்ளே பாதி சூடு ஆறிடும். அதனால குடிக்கிறதுக்கு நல்லா இருக்காதான். அதனால சிலிண்டரிக்கல் டைப் ஆஃப் கப்பை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஜார்ஜ் ஆர்வெல் சொல்கிறாங்க. 9th பாயிண்ட், நம்ம வந்து டீக்கு ஆட் பண்ணுற மில்க் வந்து ரொம்ப க்ரீமியாக இருக்கக்கூடாது. இப்போ வந்து கடைகளில் க்ரீம் மில்க்லாம் கிடைக்கல. அந்த மாதிரி ரொம்ப க்ரீமியாக திக்காக மில்க் இருந்துச்சுன்னா அந்த மில்க் வந்து டீயோட டேஸ்ட்டே கெடுத்துருமா. அதனால நம்ம யூஸ் பண்ணுற மில்க் வந்து இட் ஷுட் நாட் பி டூ க்ரீமியாக இருக்கக்கூடாது. 10th பாயிண்ட், நம்ம டீயை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு கப்பில் ஊற்றுறப்ப டீயை தான் ஃபஸ்ட்டு ஊற்றணுமா. அதுக்கப்புறம் தான் மில்கை வந்து ஆட் பண்ணணுமா. ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டே மில்கை ஆட் பண்ணிட்டீங்கன்னா நிறைய ஆட் பண்ணிடுவீங்க. நிறைய ஆட் பண்ணிவிட்டு டீயை கம்மியாக ஊற்றணுன்னா நல்லா இருக்காது. அதனால கப்பில் வந்து ஃபஸ்ட்டு டீயை ஊற்றுறப்ப எவ்வளோ டீ ஊற்றணும்னு உங்களுக்கு ஒரு அளவு தெரியும். அதுக்கேற்றப்பல மில்கை வந்து கம்மியாக ஆட் பண்ணி நம்ம குடிக்கலாம். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் டீ. லாஸ்ட் பாயிண்ட், அதாவது 11th பாயிண்ட் என்னென்னா, டீயை வந்து நம்ம சுகர் ஆட் பண்ணாமல் தான் குடிக்கணுமா. நீங்கள் வந்து அதில் சீனிலாம் போட்டிங்க, சுகர்லாம் போட்டிங்கன்னா அந்த டீயோட ஃப்ளேவர் மனமே போயிருமா. உங்களுக்கு வேணும்னா சுகருக்கு பதிலாக லைட்டாக பெப்பர்னால் அந்த மிளகுத்தூள் இருக்குல்ல, அதுவும் லைட்டாக போட்டுக்கலாமா. இல்லைன்னா சால்ட் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாமா. ஆனால் சுகர் ஆட் பண்ணி டீ குடிக்கக்கூடாதான். அப்படி நீங்கள் சுகர் ஆட் பண்ணி தான் குடிக்கணும்னா ஒரு பிளெயின் ஹாட் வாட்டரில் ஒரு சுகரை கலக்கி குடிச்சிட்டு போகலாமா. அதுக்கு நீங்கள் டீ குடிக்கணுங்கிறது அவசியம் கிடையாதான். நம்ம எல்லாருமே ஒரு 2 வாரம் சுகர் ஆட் பண்ணாமல் டீயை குடிச்சோன்னா உங்களுக்கே அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிக்குமா. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சுகரை டீயில் போட்டு அதை வந்து ஸ்பாயில் பண்ணணும், அந்த ஃப்ளேவரை வந்து ஸ்பாயில் பண்ணணும்னு நினைக்கவே மாட்டிங்களாம். பிளெயினாக தான் குடிப்பீங்களா, அதாவது சுகர் ஆட் பண்ணாமல். இந்த 11 பாயிண்ட்ஸும் நீங்கள் ஃபாலோ பண்ணுறப்ப உங்களுக்கு a nice cup of tea வந்து கிடைக்கும். Have you enjoyed this lesson? Can you understand this lesson? If you understand this lesson, like my channel, subscribe my channel and share it with your friends. Thank you.